ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, சில பேர்களுக்கு தான். ஏன்னா பல விதமாக பேசுகிறாங்க. நான் வந்து என் வீடியோ போடுங்க அப்படின்னு யார்கிட்டையும் போய் சொல்லலை. எனக்கு பரிதாபம் படுங்க அப்படின்னு நான் யார்கிட்டையும் போய் சொல்லலை. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசுகிறது, கண்டென்ட் பண்ணி பேசுகிறது, யாரையும் திட்டுறது, அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போடுறது தப்பாக இருக்குது. அதை விட கமெண்ட் பண்ணுறதும் தப்பாக தான் இருக்குது. சிலிண்டர் இல்லைன்னா கடையில் தாங்க வாங்கி கொடுப்பாங்க. சிலிண்டர் வந்த பிறகு பாருங்கள், அந்த வீடியோவும் வரும். கூடிய சீக்கிரம் நாங்கள் சிலிண்டர் வாங்கி எங்கள் பாப்பாவுக்கு விதமாக பீட்ரூட்டு சாதம், எல்லா சாதமும் நான் கொடுக்கலான்னு தான் இருக்கேன். ஏன் என்னால் கொடுக்க முடியாதா? என்னால் பண்ண முடியாதா? பீட்ரூட் சாதம், கேரட் சாதம், எல்லா சாதமும் பண்ணுவேன். அப்போ வந்து நல்லா வீடியோவை ரசித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா மறுபடியும் இந்த மாதிரி கமெண்ட் தான் பண்ண போகிறீங்க. நான் என்ன பண்ணாலும் மறுபடியும் உங்கள் கமெண்ட் மட்டும் இதாக போகிறதே இல்லை. நானும் அமைதியாக இருந்து பார்க்குறேன். எனக்கு அமைதியாக இருக்க விட மாட்டேங்கிங்க. தேவையில்லாமல் பேசுகிறது, இவ என்ன தான் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு. நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் அவங்கள என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவங்க என்றைக்கும் விட நல்லா இருப்பாங்க. இந்த பேட் கமெண்ட் போடுறவங்க தான் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அது வேறு இல்லாமல் வீடியோவும் போடுறாங்க. கமெண்டை விடுங்க, வீடியோ நான் போட சொன்ன மாதிரி போட்டு அவங்க நடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஓவராக இல்லைங்க. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை வந்து வச்சிக்க கூடாதுங்கிறதுனால இனி வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி அங்கே வந்து நான் வந்து ஏன் அவ்வளோ அசால்ட்டாக இருந்தேன்னா, நான் அவ்வளோ உங்களுக்கே தெரியும் நான் எந்த ஒரு நிலமையில நான் அங்கே போனேன் அப்படின்னு. அடி வாங்கிட்டு அப்புறம் என் வீட்டுக்காரர் என்ன போக சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் போயிருந்தேன். அப்படியே அடுத்தவங்க வீட்டில் போய் இருக்கும்போது வந்து நமக்கு பல சிந்தனைகள் வந்து ஓடிட்டுருக்கோம். என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, நமக்கு சொந்த பந்தமும் இல்லை, நம்ம வந்து இப்படி யாரோ அவங்க வீட்டில் வந்து இருக்கோம், அவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பல சிந்தனைகள் ஓடும். அதனால் கவனிக்காமல் நான் இருந்திருக்கலாம் அந்த சிந்தனையில். அவங்க அதுக்கு முன்னாடியே என்னை வந்து இங்கே வந்து எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்காங்க, தனியாக ஒரு வீடு பார்த்து வைக்க சொல்கிறாங்க, கமெண்ட்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் யோசிக்கும் போது பாப்பா வந்து தவண்டு வந்துட்டு இருந்தா. நான் நிறைய கவனிக்காத போது கீழே ஸ்லிப் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் தூக்குனேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து தூக்கிட்டு போனாங்க. நான் சாப்பிட உட்காந்தேங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சாப்பிடலை, அதனால் நான் சாப்பிட உட்காந்தேன். நான் சாப்பிட்டா தான் பாப்பாவுக்கு பால் கிடைக்கும், நான் பால் கொடுக்க முடியும், ஓகேவா? அதனால் நான் சாப்பிட உட்காந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஓவராக கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்காக நான் ஒன்றும் இந்த மீடியாவுக்கு வரல. நான் என் பிள்ளைக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால் இப்படி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறது, வீடியோ போடுறது, வீடியோலையே என்னை பற்றியே பேசுகிறது, வேறு கண்டென்ட்டே இல்லையாம்மா உனக்கு? அந்த அவங்களுக்கே தெரியும் யாரை பற்றி பேசுகிறேன்னு. நான் சொல்ல விரும்பலை. அவங்க என் பேரை வெக்கமே இல்லாமல் சொல்லலாம். ஆனால் எனக்கு வெக்கம் இருக்குல்லங்க. நாம் என்ன அந்த மாதிரியாச்சு இல்லை.